கல்யாணம் தான் கட்டிக்கிட்டு ஓடி போடாமா, இல்லை ஓடி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? புள்ள குட்டி பெற்றுக்குன்னு கட்டிக்கலாமா, இல்லை கட்டிக்குன்னு புள்ள குட்டி பெற்றுக்கலாமா? ஏலோ ஏலோலோ 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 எலாலங்கடியோ எலாலங்கடியோ. கல்யாணம் தான் இல்லை கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? ஏலோலோ என்ன ஃபேன் போடுன்னு பார்த்தா கழுத்தை போடுறா. கயிறுக்குள்ள கழுத்து விடுறா. ஆஹா தூக்கு போடுறா. ராதா ராதா என்ன காரியம் பண்ற? வேண்டாம் ப்ளீஸ் வேணாம் ராதா. கழுத்துல இருந்து கயிறு எடு. சொல்றது கேளு ராதா, உன்னை நான் சாக விட மாட்டேன். மகேஷ் என்ன மறந்ததுக்கு அப்புறம் நான் யாருக்காக வாழணும் சொல்லுங்க. உன்னே நினைச்சுக்கிட்டு இருக்கனே, எனக்காக வாழு ராதா. கயிறு அவரு. முடியாது. மகேஷ மனசுல வச்சுக்கிட்டு நான் எப்படி உனக்கு மனைவியா வாழ முடியும்? அப்படிதான் பேசாத ராதா. உன்னை மறந்த மகேஷுக்கு முன்னாடி நீ சீர சிறப்புமா வாழ்ந்து காட்டணும். உனக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன். வா ராதா வா. குள்ள என் மேல இருக்கிற மயக்கத்துல உளறான். இதுதான் சரியான சமயம். மாமா. என்னையா மாமான்னு கூப்பிட்ட? ஆமா மாமா. ஐயோ என்ன மாமான்னு கூப்பிட்டியே. முதல்ல அந்த கயிறு எடு. ஐயோ ரொம்ப சந்தோஷமா இருக்குது. மாமா உங்களோட வாழ்றத பத்தி எனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்ல மாமா. ஆனா நாளைக்கு நமக்கு கல்யாணம் ஆகி தெருவுல 2 பேரும் ஜோடியா நடந்து போனா ஒரு நாய்க்குட்டிய வாக்கிங் கூட்டு போன மாதிரி இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாங்க. நாய்க்குட்டியா? ஆமா மாமா. அத பார்த்து இந்த ஊரே கேலி பண்ணோம். ஏன் மகேஷு கூட ரொம்ப இளக்காரமா போயிடும். அப்படி அவமானப்பட்டு சாகிறத விட இப்பவே மானத்தோட செத்து போயிடலாம். ஐயோ ராதா, நீ உன்னை பத்தி மட்டுமே பேசிக்கிட்டு இருக்க. என்னை பத்தி கொஞ்சம் நினைச்சு பார்க்க கூடாதா? நீ போன பிறகு நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைக்கிறியா? இதே கழுத்தால அந்த ஃபேன்ல தூக்க மாட்டிக்குவ. ஐயோ மாமா, கேட்கவே ரொம்ப பெருமையா இருக்கு. இவ்வளவு பிரியமா எனக்கு ஒரு மாமா இருக்கிறது முதல்லயே தெரிஞ்சிருந்தா அந்த மகேஷ் மேல என் மனசுல ஆசையை வளர்த்திருக்கவே மாட்டேன். இவ்வளவு அழகா வளர்ந்து ஆளா இருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா மந்திரமாவது மண்ணாங்கட்டியாவது தூக்கி போட்டு காட்டுல இருந்து ஓடியாந்து இருப்பேன். இது தெரியாம போச்சே. சரி, இப்ப நமக்குள்ள என்ன தடையா இருக்கு? என்ன ஏத்துக்க உனக்கு பரிபூர்ண சம்மதம் தானே? ஆனா மாமா, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா வாழ்க்கை முழுக்க என்னால தலை நிமிர்ந்து நடக்கவே முடியாது. அது ஒண்ணுதான் பிரச்சனை. என்ன சொல்ற ராதா? உன்கிட்ட பேசணும்னா நான் கீழே குனிஞ்சுதானே பேசணும். அதத்தான் சொன்னேன். என்ன நோக்கடிக்கிற ராதா? இது என்னுடைய தவறு இல்ல. ஏமாமா, நீ தான் உன் மந்திர சக்தியால ஏதேதோ அற்புதம் பண்றியே. அந்த மந்திர சக்தியை வச்சு நீயே உன்னை ஏன் உயரத்துக்கு மாத்திக்க கூடாது? ஆஹா, இப்படி ஒரு வழி இருக்கா? இதையா இத்தினால் நான் யோசிக்காம போனேன். ஒவ்வொரு ஆணுடைய வெற்றிக்கு பின்னாடியும் ஒரு பொண்ணு இருக்கிறதா சொல்றாங்களே. என்னுடைய வெற்றிக்கு பின்னாடி நீ இருக்க ராதா. சொல்லு ராதா. கல்யாணம் அன்னைக்கு பார், சும்மா 8 அடி உயரத்துல அமிதாபட்ச ரேஞ்சில வந்து நிக்கிறான் பார். அப்படி மட்டும் நீங்க வந்துட்டீங்கன்னா நான் ரொம்ப கொடுத்து வச்சுவோம் மாமா. நானும் தான். வாங்க மாமா, உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், மன்னிச்சிருங்க மாமா. எல்லாம் ராதா எனக்கு கிடைக்கணும்ன்றதுக்காக தான் இப்படிலாம் பண்ணேன். ராதா எனக்கு இப்ப கிடைச்சிட்டா, இனிமே இந்த உலகத்துல எல்லாரும் சந்தோஷமா இருக்கலாம் மாமா. மாமா, நான் போய் கல்யாணம் வெல்லாம் பாக்குறேன். மத்தங்களா ஹாப்பி இன்று முதல் ஹாப்பி ஹாப்பி. ராதா, என்னம்மா ஒரு மாதிரியா இருக்க? அப்பா, நீங்க சொன்ன மாதிரி அந்த குள்ளனுக்கு பிடிச்ச மாதிரி நான் நடந்துகிட்டேன். அவனும் அதை நம்பிட்டான். ஆனாலும் எங்க என் வாழ்க்கை தவறி போயிடுமோன்னு பயமா இருக்குப்பா. ராதா, அந்த குள்ள எல்லாரும் மாதிரியும் சாதாரண மனுஷன் ஆயிட்டானா அவன் என் கழுத்துல தாலி கட்டாம இருக்க மாட்டான்பா. ராதா, இயற்கையை யாராலையும் ஜெயிக்க முடியாதுமா. எல்லாம் நல்லபடியா நடக்கும். நீ தைரியமா போ. போம்மா.
அப்பாடா கௌரி, பாதாள லிங்க மண்டபத்துக்கு வந்தாச்சு. மண்டபம் இருக்கு சரி, லிங்கம் எங்க? அது என்ன உங்க பக்கத்து வீட்டு மகாலிங்கமா? நீ வருவன்னு மேடையில வந்து காத்துக்கிட்டு இருக்க. அது பாதாள லிங்கம். பௌர்ணமி நிலா உச்சிக்கு வந்தாதான் பூமியில இருந்து மேல வரும். ஆமா, அப்படி பாதாள லிங்கம் மேல வரப்போ லிங்கத்துக்கு மேல வானத்துல இருந்து அமுத நீர் பொழியும். அப்படி லிங்கத்துக்கு மேல பொழியிற அந்த அமுத நீரை தான் நாம பொடிச்சிட்டு போய் மந்திர புக்கோட சாம்பல்ல தெளிக்கணும். ஆமா, நான் கொஞ்சம் மறந்துட்டேன். நீ எதைத்தான் மறக்காம இருந்த, இத மறக்காம இருக்க. இது தெய்வீகமான இடம். இங்க சண்டை போடாம பௌர்ணமி நிலா உச்சிக்கு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். எல்லாரும் உட்காருங்க. சிவபெருமானே, எங்களோட இந்த நல்ல முயற்சிக்கு உன் அருள் துணையா இருக்கணும். நில். இது தெய்வம் எழுந்தருளியுள்ள இடம். தேவதேவர்கள் வந்து போகும் இடம். மண்ணில் பிறந்த மானிடர்கள் இங்கே பிரவேசிக்க கூடாது. நீங்கள் பிள்ளைகள் என்பதால் பிழை பொறுத்தே. தாமதிக்காமல் சென்று விடுங்கள். சென்று விடுங்கள். எங்களுக்கு சிவலிங்கத்தின் மேல் பொழியும் அமுத நீர் வேண்டும். கடவுளை கண்டதே உங்கள் பூர்வ ஜென்ம புண்ணியம். இதில் அமுத நீரை வேறு அள்ள வேண்டுமோ? தேவர்களையும் தெய்வ சக்திகளையும் தவிர வேறு யாராலும் அமுத நீரை தொடக்கூட முடியாது. அறியாமல் ஆசைப்பட்டு விட்டீர்கள், மன்னித்தே போய்விடுங்கள். எங்களால் அமுத நீர் இல்லாமல் இங்கிருந்து போக முடியாது. அப்படியானால் நீங்கள் இந்த ஜென்மத்தில் இங்கிருந்து போக முடியாது. நம்ம நாகராஜாவுக்கும் நாகவல்லிக்கும் உதவி பண்ணிருக்கோமே, அவங்க சர்வலோகத்தை சேர்ந்தவங்க தானே. அவங்கள கூப்பிட்டு அமுத நீர் எடுக்க சொன்னா அவங்க நிச்சயம் உதவி பண்ணுவாங்க. கூப்பிட்டு பாப்போம். நாகராஜா, நாகவல்லி, நாகராஜா, நாகவல்லி, நாகராஜா, நாகவல்லி. கௌரி, இனி நாகராஜனும் நாகவல்லியும் சர்ப்பலோகத்தை விட்டு வெளியே வரமாட்டார்கள். நீங்கள் செய்த உதவிக்கு நாங்கள் நன்றி செலுத்த வேண்டியிருப்பதால் உன் அபயக்குரல் கேட்டு நான் வந்தேன். என்ன வேண்டும் கேள். மந்திர புத்தகத்தை மறுபடியும் உருவாக்க எனக்கு இந்த அமுத நீர் வேண்டும். கொஞ்சம் பிடித்து தர முடியுமா? தாராளமாக பிடித்து தருகிறேன். நற்காரியங்களுக்கு மட்டுமே அமுத நீரை உபயோகப்படுத்த வேண்டும். கௌரி, இந்தா பெற்றுக்கொள். உங்களின் நன்முயற்சி திருவினையாக எனது வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி ஐயா. சரி கௌரி, நான் வருகிறேன். Hey!
அமுத நீரை வாங்கியாச்சு. நாளைக்கு காலையில எழுந்திருச்சு அந்த மந்திர புக்கோட சாம்பல் மேல இந்த அமுத நீரை தெளிச்சு அந்த மந்திர புக்கை வரவழைச்சிடலாம். வாங்க போலாம். வாங்க 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 போலாம். எல்லாம் என்னால வந்ததுண்ணா. அண்ணா என்னை மன்னிச்சிடுங்கண்ணா. என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு சீட்டாட்டத்துல நிறைய பணத்தை விட்டுட்டேண்ணா. நீங்களும் எனக்கு எவ்வளோ கொடுத்து ஹெல்ப் பண்ணீங்க, என்னால தான் காப்பாற்றிக்க முடியல. போகட்டும் விடு. இன்னைக்கு விட்ட பணத்தை நாளைக்கு புடிச்சிடலாம். அண்ணா நீங்க ரொம்ப நல்லவருண்ணா. உனக்கு தெரியுது, இந்த ஊருக்கு தெரியலையா? இவரை அழிச்சே ஆகணும்னு ஒரு குடும்பம் கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்குது. எவன் யார் அது? தம்பி உடையான் படைக்கு அஞ்சான். அவன் எவன் சொல்லுங்க, காலி பண்ணிடுறேன். கவலைப்படாத, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இப்போ நீ என் தம்பி ஆயிட்ட. உனக்கு என்ன வேணுமோ தயங்காம கேளு, நான் செய்யறேன். ஏழுமுறை எனக்காக என்ன வேணா செய்யறேன்னு சொல்ற நல்ல மனுஷனோட காசை வாங்கி சீட்டாடத்துல தோத்துட்டேன். அதுதான் எனக்கு கவலையா இருக்குது. அடைச்சி இவ்வளவுதானா? முதல்ல கண்ணை தொடச்சுக்கோ. பாரு, நான் சொல்ற கேளு. இந்த பணம் என்கிட்ட வாங்கி நீ தோத்த இல்ல, அதெல்லாம் நான் பாக்கெட்ல இருந்து பணம் எடுக்கும் போது கீழே விடுற சில்லற மாதிரி அதெல்லாம் குனிஞ்சு கூட எடுக்கிறது இல்ல. நான் பாக்குறேன், பாஸ் சொல்றதெல்லாம் உண்மை. அண்ணா நீங்க எனக்கு அண்ணனா கிடைச்சது நான் போன ஜென்மத்துல பண்ண புண்ணியண்ணா. நீ எனக்கு தம்பியா கிடைச்சது நான் பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியம். ஐயோ ரொம்ப நன்றிண்ணா, ரொம்ப நன்றி. என்ன தம்பி, இன்னும் கொஞ்சம் சரக்கு ஏத்துக்கிறியா? சாப்பிடுறேனே. உண்மையா இல்லடா? என்ன தம்பி, கொஞ்சம் சாப்பிட. இல்ல போதுண்ணா, இவ்வளவுதான் முடியும், இதுக்கு மேல தாங்காதுண்ணா. பாத்தியா, ஒரு புல்ல அடிச்சுட்டு இவன் தான் சாப்பிடுவான். சும்மா இரு. ரகு தம்பி, இல்ல பணம் இருக்கு, வீட்டுக்கு போய் சந்தோஷமா இரு. நாளைக்கு களத்துல சந்திப்போம். நீங்க தெய்வம். வரணும், நான் வர்றேன். டாடா. என்னடா மங்கி, இவன் ஒழுங்கா வீடு போய் சேருவானா? விடுறா, ஒழுங்கா நடு. அந்த ரகு கூட உட்காந்து சீட்டாடி அவனை எல்லா ஆட்டத்திலும் தோக்கடிச்சு அவன்கிட்ட இருக்கிற எல்லா பணத்தையும் புடுங்கிட்டா அவன் இனிமே சீட்டாட போமாட்டானதான். அந்த இடத்துக்கு நான் சீட்டாட போனேன். நான் நினைச்ச மாதிரியே என்னோட மந்திர சக்தியால எல்லா ஆட்டத்திலயும் நான் ஜெயிச்சிட்டேன். ரகுவும் எல்லா பணத்தையும் இழந்து போண்டி ஆயிட்டான். எல்லார்கிட்டயும் கடன் கேட்டு பார்த்தான், யாருமே தரமாட்டான்னு சொல்லிட்டாங்க. ரகு வேற வழி இல்லாம கிளம்ப தயாராயிட்டான். அந்த நேரம் பார்த்துதான் ஆபத் பாந்தவன் மாதிரி அந்த சிங்கார வேலனும் அவன் எடுபடியும் பணப்பட்டியோட அங்க வந்துட்டானுங்க. பணம் இல்லாம இருந்த ரகு கிட்ட உனக்கு எவ்வளவு பணம் வேணாலும் தரேன், நீ சீட்டாடுன்னு பணத்தை அள்ளி அள்ளி கொடுத்துட்டானுங்க. ரகுவும் சந்தோஷமாயி சீட்டாட ஆரம்பிச்சிட்டான். யார் அந்த சிங்கார வேலை? அவையே இவனுக்கு பணம் கொடுத்து சீட்டாட வைக்கணும்? அவன் ஊருக்கு புதுசு போல் இருக்கு. அங்க இருந்த யாருக்குமே அந்த சிங்கார வேலை யாருன்னே தெரியலையே. முன்ன பின்ன அறிமுகம் இல்லாத ஒருத்தன் எப்படி புது இடத்துக்கு வந்து சூதாட முடியும்? அறிமுகம் இல்லாட்டியும் ஊர் விட்டு ஊர் வந்து சீட்டாடுறது இந்த பூமியில பழக்கம் போதாரானே. சீட்டாடுறவனுக்கு பணம் தான் முக்கியமே தவிர பந்தமோ பழக்க வழக்கமோ முக்கியம் கிடையாது. சரி, வந்த சிங்காரவேலன் வேற யாருக்காவது பணத்தை கொடுக்க வேண்டியதானே? நாம திருத்த வேண்டிய ரகுவுக்கு ஏன் பணத்தை கொடுக்கணும்? வந்தவன் ரகுக்கு சொந்தக்காரனாவோ வேண்டியவனாவோ இருந்திருந்தா? வேண்டியவனும் சொந்தக்காரனும் ஒருத்தனை திருத்தத்தானே பார்க்கணும். இப்படி பணம் கொடுத்து கெடுக்கவா பாப்பாங்க? அம்மா, அந்த மனிதாபிமானம் எல்லாம் இந்த மண்டல எப்பயே மறைஞ்சு போச்சு. இப்ப ஒவ்வொருத்தனும் அடுத்தவன் எப்ப கெடுவான், எப்படி கெடுக்கலான்னு காத்துட்டு இருக்கானோமா. சரி, நாம போட்டு மண்டி பிச்சுக்கிறத விட யாரு சிங்கார வேலைன்னு காயத்ரி கிட்ட கேட்டு 4 உதவ வச்சா சரியா போகுது. அத்தை வாங்க காயத்ரி. அம்மா ஒரு நிமிஷம் இருங்க. அப்பா சொல்றத பார்த்தா அந்த சிங்கார வேலைன்னு காயத்ரி அக்காவுக்கு தெரியாது போல இருக்கு. மூசா? ஆமாப்பா, எனக்கு உள்ளுக்குள்ள கொஞ்சம் நெருடராவே இருக்கு. அவன் யாருன்னு நான் ஞான திருஷ்டியில பாக்குறேன்.
ஏன் இப்படி உன் முகம் வெளியே போச்சு? சிங்கார வேலனா வந்தது வேற யாரும் இல்ல, அந்த லீதான். நீயா? என்னப்பா சொல்ற? அந்த சண்டல இங்கேயும் வந்துட்டானா? ஆமா, நாம போற இடத்துக்குலாம் வந்து நம்ம வேலையை கெடுக்கிறது தானே அவன் வேலை. எல்லா விதத்திலையும் நம்மள தடுத்து பார்த்த அந்த லீ இப்போ சுமங்கலி பொண்ணுங்க கிட்ட நாம ஆசீர்வாதம் வாங்குறதையும் தடுக்க வந்திருக்கான். ரகுவ குடிக்கும் சூதாட்டத்துக்கும் நிரந்தரமா அடிமையாக்கிட்டா காயத்ரி அக்கா காலம் பூரா கவலையோடவே இருப்பாங்க. நாம அவங்க கிட்ட ஆசீர்வாதமே வாங்க முடியாதுங்கிறதுதான் அந்த லீயோட கணிப்பு. ஆமாப்பா, அவன் அதை நினைச்சுக்கிட்டு தான் இங்கே வந்திருக்கான். வரட்டும் வரட்டும், அவன் எப்படி அடிச்சாலும் திருப்பி அடிக்க நான் தயாரா தானே இருக்கேன். மூசா, நம்முடைய விளையாட்டுக்கு பாவம் அந்த காயத்ரி வாழ்க்கை பகடையா ஆயிடக்கூடாது. கொஞ்சம் ஜாக்கிரதையா நடந்துக்கப்பா. அப்படிலாம் ஆகாது பாட்டி, நான் பாத்துக்கிறேன்.